டிக்டாக் ஃப்ரெண்ட் வணக்கம். ஒரு விஷயம் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு 4-5 நாளாக டிக்டாக்கை திறந்தா ஒரே அழுவை. சில பெண்ணுங்க அழுது என்னதான் எனக்கு என்ன சொல்கிறது தெரில. சில கைஸுங்க, ஆம்பளைங்க, சில பேர், நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, உண்மையாக லவ் பண்ணுறீங்களா, உண்மையாக விரும்புகிறீங்களா, உண்மையாக இருங்க. உங்களுக்கு தெரியுது அவங்க உங்களோட உண்மையாக நம்பி லவ் பண்ணுறாங்கன்னு, ஆனால் அழகாக ஏமாற்றிட்டு போகிறீங்க. அதில் ஒருத்தங்க இன்றைக்கி காலையில் நான் டிக்டாக்கு தான் அப்படி ஒரு அழுவை. அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க, ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூக்கி போட்டு அவர் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாராம். இன்னொன்று வந்து கல்யாணம் பண்ணிடுறீங்க, ஒய்ஃப் இருக்குது, அப்புறம் சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணலை அப்படின்னு. இந்த சில பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா, தயவு செஞ்சு ஏமாறாதீங்க சரியா. அதுவும் இந்த டிக்டாக்கில் தான் ரொம்ப ஏமாத்துறது எல்லாமே. அது ஏன் அப்படி? பொண்ணுங்களுக்கு மனசு இருக்குது கைஸ் சரியா. ஏன் கேர்ள்ஸ் பட்டுன்னு யாரையும் நம்பிடாதீங்க சரியா. இப்போ வந்து ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க சரியா. ஃப்ரெண்டாக பழகலான்னு சொன்னால் அப்புறம் சொல்லுவாங்க லவ் பண்ணுறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். அதுவும் சிங்கிள் மதர் தான் குறிப்பிட்டு வந்து ஏமாத்துறது சரியா. வேண்டாம் கைஸ் சரியா. அவங்களுக்கும் மனசு இருக்குது, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்குங்க. அவங்கவுங்க ஒய்ஃப் கூட வாழுங்க. ஏன் ஒய்ஃபை வச்சுக்கிட்டே சைட்டில் வச்சுக்கிறீங்க சரிசா கைஸ். ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் டிக்டாக்கு திறந்தா ஒரே அழுவை தான். ஒரு 2-3 பேர் எனக்கே பார்க்க பாவமாக இருக்கு. ஐயோ கேர்ள்ஸ் தயவு செஞ்சு சரியா, யாரும் இப்படி நம்பி ஏமாறாதீங்க. உங்களோட வீக்னஸ் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஏமாத்துறாங்க. ஒருத்தங்க பேசுறதே தெரியும் அவங்க ஏமாத்துறாங்களா, உண்மையாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சரியா. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நீங்களாம் இப்படி ஏமாறுறதுனால தான் அவங்க அழகாக ஏமாற்றிட்டு போகிறாங்க சில கைஸுங்க. தயவு செஞ்சு கேர்ள்ஸ் இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க ஓகேயா. நன்றி, வணக்கம்.